ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஜூன் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கும்பராசிக்காரர்களுக்கு துன்பமே இல்லாத அற்புதமான யோக மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன, குரு பகவான் உட்பட. உங்களுடைய தனாதிபதி உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். அதாவது சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவர்களை தவிர மற்ற பெரும்பாலான கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. எல்லா கிரகங்களோடு சேர்ந்து குருவின் இடப்பெயர்ச்சியும் கலந்து தான் இந்த மாதம் உங்களுக்கு பலன் தர வேண்டி இருக்கிறது. அதாவது ராசிநாதனை பொறுத்த வரைக்கும் ஜென்மச்சனியாக இயங்கிக் கொண்டிருந்தவர் இப்போது ஜென்மச்சனி அமைப்புகளிலிருந்து விடுபட்டு 2ஆம் இடத்துல குருவினுடைய வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். ராசியிலேயே ராகு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஜீவனாதிபதியும் 3ஆம் அதிபதியுமான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்றிருப்பது அற்புதமான யோக அமைப்பு. ஜீவனாதிபதி செவ்வாயாகி 10ஆம் அதிபதி செவ்வாயாகி அவர் நேர் வலுவை அடையக்கூடாது. 3ஆம் இடத்தில் மறைந்து ஸ்தான வலுவை அடைந்திருக்கிறார். 21ஆம் தேதிக்கு பிறகு நல்லபடியாக 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் சென்று அமரலாம். சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருப்பார். மாதம் முழுவதும் ஜீவனஸ்தானத்தை உச்சகுரு பார்த்து கொண்டிருக்கிறார். தனாதிபதி உச்சமடைந்து தனஸ்தானத்தையும் ராசிநாதனையும் பார்த்து சுபத்துவப்படுத்துகிறார். ஜீவனாதிபதி 3ஆம் இடத்தில் மறைந்தாலும் செவ்வாய் 3ஆம் இடத்தில் மறைவதுதான் நல்லது. மறைந்து ஸ்தான வலுவை அடைந்திருக்கிறார். ராசிநாதன், ஜீவனஸ்தானம், தனஸ்தானம், தனாதிபதி உச்சம், அற்புதமான யோக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய 7ஆம் அதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல நல்லபடியாக சுக்கிரனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 5ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். புதனுடைய வீட்டில் சுபத்துவமாக இருப்பார் சூரிய பகவான். 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் குரு பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. லாபஸ்தானத்தை பெரும்பாலான நாட்கள் சுபர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொருவராக நல்லபடியாக 6ஆம் இடத்துல கடகத்திலே வந்து அமரப்போகிறார்களாம். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய குரு பகவான், அதாவது உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் ஆதிபத்திய விசேஷம் உள்ளவர் கடகத்திலே வந்து உச்சமடைந்து அவருடைய இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் 2, 10, 6, 12ஆம் இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். குருவனுடைய இருப்பும் அவருடைய தொடர்பும் பணபரஸ்தானங்களை வலுப்படுத்துகிறது. 6ஆம் இடத்துல வந்திருக்கிற குரு 2ஆம் இடம் 10ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணுவார். 2ஆம் இடம் உடைய வருமானம், உடைய குடும்பம், 10ஆம் இடம் உடைய தொழில் உத்தியோகம், 6ஆம் இடம் உடைய வேலை. அற்புதமான யோக அமைப்பு. குருவின் இருப்பும் அவருடைய தொடர்பும் வருமானத்தை அதிகரிக்க போகிறது. 9ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராஜ யோகாதிபதி 4, 9 கூடைய உங்களுடைய யோகாதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்திலிருந்து வந்து 6ஆம் இடத்துல அவர் மறைந்தாலும் உச்சகுருவோடு சேர்ந்து சுபத்துவமாக இருக்க போகிறார். மறைந்தாலும் ரூலிங்கில் தான் இருக்க போகிறார். உங்களுடைய 5ஆம் அதிபதி புதன் பகவான் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் 5ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்து விட்டு கடைசி வாரத்தில் தோராயமாக ஒரு 23ஆம் தேதி அளவில் 6ஆம் இடத்தில் வந்து மறைந்தாலும் குறிச்சுக்குற தொடர்புகளோடு சுபத்துவமாக இருக்க போகிறார். 5ஆம் அதிபதி நல்ல சுபத்துவம். உங்களுடைய ராஜ யோகாதிபதி உச்சகுருவோடு சேர்க்கை. ஜீவனாதிபதி வலுவாக இருக்கிறார். தனஸ்தானாதிபதி உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்க போகிறார். ராசிக்கு குரு பார்வை இல்லை என்றாலும் ராசிநாதனை உச்சகுரு பார்க்க போகிறார். எல்லா நன்மைகளும் அற்புதமாக நிகழக்கூடிய அருமையான யோக மாதமாக இருக்கிறது. 6ஆம் இடம் நல்ல வலிமை பெறப்போகிறது. 1, 2 அல்ல 3 மாபெரும் சுபர்கள் உச்சகுரு, சுக்கிரன் உங்களுடைய ராஜ யோகாதிபதி 4, 9 கூடையவர், புதன் உங்களுடைய 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி எல்லோருமே 6ஆம் இடத்தை சுபத்துவப்படுத்துகிறார்கள். வேலையில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு மனம் முழுக்க மகிழ்ச்சி, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க காத்திருக்கிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல அரசு வேலை கிடைக்கும். தனியார் துறையில் வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகிறது. வேலையில் ஏற்பட்ட அசௌகரியங்கள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்க போகிறார். 10ஆம் இடத்தை உச்சகுரு பார்க்கிற போது தொழிலில் முன்னேற்றமாக போகலாம். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், தொழிலை விஸ்தரிக்கலாம், விரிவுபடுத்தலாம், நல்ல தொழில் பங்குதாரர்களை சேர்த்து கொள்ளலாம். அற்புதமாக இருக்கிறது. சனி பகவான் நல்லபடியாக உச்சகுருவின் தொடர்பில் சுபத்துவமாக இருக்கிறார். மனப்பூர்வமாக உங்களுக்கு உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல நேர்மையான வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். அற்புதமாக இருக்கிறது. வேலை, தொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தீர்களோ அனைத்து மாற்றங்களையும் செய்யலாம்.
வருமானம் தரக்கூடிய அமைப்புகளில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றம், இருப்பிட மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நிச்சயமாக உண்டு. எல்லா மாற்றங்களும் உங்களுக்கு நன்மையான நல்ல மாற்றங்களாக இருக்கும். ஒரு வேலை இல்லையே, ஒரு நல்ல தொழில் இல்லையே, தொழிலை விரிவுபடுத்த முடியவில்லையே, நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லையே, வருமானத்தில் இவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னு புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் அந்த புலம்பலை எல்லாம் நிறுத்த போகிறீர்கள். வருமானம் தரக்கூடிய அமைப்பு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உச்சகுருவின் பார்வை கிடைத்திருக்கிறது. தனஸ்தானமும் தனாதிபதியும் ராசிநாதனும் வலுவாக இருக்கிற போது வருமானம் அதிகரிக்கும். சரியாக இந்த வாய்ப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தனகாரகர் உச்சமடைந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார், தன் வீட்டை தானே பார்க்கிறார். இதுவரைக்கும் காசு பணத்தில் ஏதாவது நெருக்கடிகள் இருந்தால் அனைத்தும் அப்படியே விலக போகிறது. 6ஆம் இடத்தினுடைய இந்த அதீதமான சுபத்துவத்தன்மை, கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். கடன் நோய் எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். அதாவது 6ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை பெறுகிற போது ஒரு மிராக்கிள், ஒரு வித்தியாசமான ஒரு நன்மை நடக்கும். எதிரிகள் உங்களை புரிந்து கொண்டு நண்பனாக ஆகி விடுவார்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். எதிரிகளோடு சேர்ந்து பணி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சண்டை சச்சரவில்லாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு எதிரியே நண்பனாக கூடிய அற்புதமான யோக மாதம். சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 6ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக செயல்படுகிற போது வாகன கடன், வீட்டு கடன், கல்வி கடன், வியாபார கடன், கடன்கள் கிடைப்பதற்கான சுப கடன்கள் வாங்கி அதன் மூலம் வாழ்க்கையில முன்னேற்றமாக போவதற்கான வாய்ப்பு இருக்கிற சுப கடன்கள் வாங்கி நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். கல்வியில முன்னேற்றமாக போகலாம். சுப கடன்களை வாங்கி வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம். சுப கடன்களை வாங்கி வாகனம் வாங்கலாம். பழைய வாகனங்களை பழுது பார்க்கலாம். வண்டி வாகன யோகம் இருக்கிறது, நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது, வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறது, தொழிலில் முன்னேற்றமாக போகக்கூடிய யோகம் இருக்கிறது, வெளிநாடு சென்று வரக்கூடிய அற்புதமான யோகம் இருக்கிறது. 3 மாபெரும் சுபர்கள் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள் உச்சகுரு உட்பட 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று கனவோடு காத்து கொண்டிருந்த ஜோதிட சொந்தங்கள் உங்களுடைய தசாபுத்திகளின் அடிப்படையில் வெளிநாடு சென்று வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. செலவுகளால் நன்மை என்றால் வருமானம் இருக்க வேண்டும், நிலையான சொத்துக்கள் சேர வேண்டும், வண்டி வாகன சேர்க்கை வேண்டும், ஆபரண சேர்க்கை இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளலாம். செலவுகள் இருக்கிறது, மாதம் முழுவதும் செலவுகள் இருக்கிறது. அத்தனை செலவுகளுக்கான வருமானம் இருக்க போகிறது. இவ்வளவு காலமும் அசுப செலவாக இருந்திருக்கும். ஜென்மச்சனையில படாத பாடு கும்பராசிக்காரர்கள். இனி அடுத்த ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல்கள் இல்லை. அடுத்த அஷ்டமச்சனி வருகிற போதுதான் சில அசௌகரியங்கள் நடக்கும். அடுத்த அஷ்டமச்சனி இப்போதைக்கு இல்லைங்க, அதெல்லாம் 10-12 ஆண்டுகள் ஆகும். நீண்ட ஆண்டு காலத்திற்கு அடுத்தடுத்து நடக்க இருக்கிற கிரக பயிற்சிகள், அடுத்த சனி பயிற்சி 3ஆம் இடத்துல சனி அமர போகிறார், அற்புதமான யோக அமைப்பு. அடுத்த குரு பயிற்சி நல்லபடியாக 7ஆம் இடத்துல வந்து இந்த ராசியை பார்க்க போகிறார். அடுத்த பயிற்சிகள் எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. இப்போது கூட 6ஆம் இடத்திலே சுபர்கள் எல்லாம் மறைந்து விட்டாலும் அவருடைய பார்வையாலும் அவருடைய இருப்பாலும் எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு தந்து கொண்டுதான் இருக்கிறார். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். 8ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். இப்போ இனி 8ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுக்க போவதில்லை. 8ஆம் இடத்தினுடைய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே விலகும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து எதிர்பார்க்காத நல்ல சந்திப்புகள் ஏற்படும், நல்ல செய்திகள் வந்து சேரும். அது மட்டுமல்ல, தீராத கவலைகள் விலகும், தீராத நோய் விலகும், தீராத கடன் விலகும், மனபாரம் எல்லாம் குறைய போகிறது. மன அழுத்தத்திலிருந்து வெளிவர போகிறீர்கள். ஆளை ஒரு தேஜசான மனிதனாக ஆக போகிறீர்கள். ஒரு மனிதனுக்குங்க வேலை நல்லா இருக்கு, வருமானம் நல்லா இருக்கு, கை நிறைய காசு பணம் இருக்கு, குடும்பத்துக்குள்ள எந்த சிக்கல்களும் இல்லை, குடும்பம் கோயிலாக இருக்கிறது, நல்லதே சிந்திக்கிறீர்கள், நல்லதே பேசுகிறீர்கள், வாக்கு பலிதம் ஏற்பட்டிருக்கிறது, கேட்கிற இடத்துல கேட்கிற உதவிகள் கிடைக்கிறது, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, இறை அருளுக்கு பாத்திரமாக இருக்கிறீர்கள். என்ன கவலை? நோய் இல்லை, கடன் இல்லை, எதிரி இல்லை, கை முழுக்க காசு பணம், உடல் முழுக்க உற்சாகம், மனம் முழுக்க ஆரோக்கியம். எப்படி இருக்கும் வாழ்க்கை? ஒரு மனிதனுக்கு 3 விடயம் தேவையில்லைங்க. கடன் தேவையில்லை, எதிரி தேவையில்லை, நோய் தேவையில்லை. இந்த 3மே உங்களை விட்டு விலக போகிறது. கடன் விலக போகிறது, நோய் விலக போகிறது, எதிரியே நண்பனாக மாறி உங்கள் வெல்விசஸாக மாறப்போகிறார்கள். அற்புதமான யோக மாதம். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுக்க செவ்வாய், சூரியன், சனி, புதன், சுக்கிரன், குரு, பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சரியாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது உன்னதமான யோக அமைப்பு. ஜீவனாதிபதி ஸ்தான வலுவோடு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அப்படியே காணாமல் போய்விடும். 6ஆம் இடம் அபரிவிதமான சுபத்துவம் இருக்கிறது. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை தனகாரகர் குருவே பார்க்கிறார். வருமானத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. அதாவது 2ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானம்
பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் எல்லாம் காணாமல் போக போகிறது. ஒரே விடயத்தில் நீங்கள் சற்று உஷாராக இருக்க வேண்டும். ராசியிலே இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவின் பார்வை இதுவரைக்கும் கிடைத்து கொண்டிருந்தது. இப்போது குருவின் பார்வை இல்லை. ராசியில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத மனக்குழப்பங்களை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவயோக தசாபுத்திகளின் அடிப்படையில் ராகு புத்தியில் செயல்பட்டு கோபத்தையோ பிடிவாதத்தையோ தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. யோகா, தியானம், மெடிடேஷன், மன ஒருமைப்பாட்டோடு பக்தி பூர்வமாக பிரார்த்தனை பூர்வமாக நீங்கள் வாழ்ந்து விட்டால், பிடிவாதம் இல்லாமல் கோபம் இல்லாமல் சமநிலையாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் மற்ற எல்லா அமைப்புகளும் அற்புதமாக செயல்படுகிறது. தனாதிபதி உச்சமடைந்து தன் வீட்டை தானே பார்க்கிறார். ராசியை குரு பார்க்கவில்லை என்றாலும் ராசிநாதன் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறார். ஜீவனாதிபதி நல்ல வலுவோடு 3ஆம் இடத்துல உன்னதமாக இருக்கிறார். உடைய ராஜ யோகாதிபதி 4, 9 கூடிய சுக்கிர பகவான் உச்ச குருவோடு சேர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணியம் நல்லபடியாக வலுத்திருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி குறிச்சுக்குற தொடர்புகளோடு வலிமையாக செயல்பட போகிறார். தொட்டது துளங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, ஆழ்மன ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய, ஜென்மச்சனி காலத்தில் உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாம் விலகக்கூடிய, பொருளாதாரத்தில் முன்னேற்றமாக போகக்கூடிய, நல்ல குடும்பம் அமையக்கூடிய, வாக்கு பலிதம் ஏற்படக்கூடிய, குலதெய்வ ஆசீர்வாதம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. குடும்ப பெண்களுக்கு மனதில் மகிழ்ச்சி இருக்கும். ஆபரணங்கள் சேரப்போகிறது. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதாவது மாணவ கண்மணிகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டு அமைப்புகளோட வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டு தான் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும். குடும்ப பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள், குடும்ப தலைவர்கள், சொந்த தொழில் செய்பவர்கள், மாணவர்கள் என்று சொல்லி அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. இந்த ஒரு விடயத்தில் நான் இன்னொரு விடயத்தை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டும். உங்களுடைய ஜீவனாதிபதி நல்ல வலுவாக செயல்பட போகிறார் செவ்வாய். செவ்வாயினுடைய துறையிலே யாரெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, மருத்துவத்துறை, விளையாட்டுத்துறை, தீ அணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சூரியன் கூட வலுவாகத்தான் இருக்கிறார். மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், டீ கடை நடத்துபவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், பலசரக்கு கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்ட் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், கல் மண் அறிஞ்சு ஏற்றி இறக்குபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான யோகமாக இருக்கிறது. செவ்வாய் நல்ல வலுவாக செயல்படுகிற போது மருத்துவம் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும். செவ்வாயினுடைய துறை ரியல் எஸ்டேட், பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லோருக்குமே அதிகப்படியான நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. பூர்வ புண்ணியாதிபதி மாதம் முழுவதும் குறிச்சுக்குற தொடர்போடு இருக்கிறார். புதன் நல்ல வலிமையாக இருக்கிறார். மீடியா துறையில வேலை செய்பவர்கள், ஐடி துறையில பணியாற்றுபவர்கள், சினிமா துறையில வேலை செய்பவர்கள், எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, யூடியூப், பேஸ்புக், இணையதளம் இது போன்ற அடிப்படையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டதால் அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். டீச்சிங், பேங்கிங், ஆடிட்டிங், அக்கவுண்டிங், மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்பில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. சனி நல்ல சுபத்துவமாக இருக்கிறார். கல்மண் ஏற்றி இறக்குபவர்கள், கிரஷர்ல பணி செய்பவர்கள், இந்த வீதி வேலை, ரோடு போடுபவர்கள் இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகள். கடைநிலை ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்களுக்கு அற்புதமான யோக அமைப்பு. சம்பளங்கள் அதிகமாக கிடைக்க போகிறது. உங்களுக்கு நல்ல மரியாதை, அங்கீகாரம் கிடைக்க போகிறது. பெட்ரோல் பங்க் வைத்திருப்பவர்கள், மதுபான கடை வைத்திருப்பவர்கள், இந்த மர தளபாடங்கள் விற்பனை செய்பவர்கள், இரும்பு கடை வைத்திருப்பவர்கள், பழைய வாகனங்களை எடுத்து திருத்தி பழுது பார்த்து விற்பனை செய்பவர்கள், அதாவது சனியினுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், சூரியனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், புதனுடைய துறையில நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால், செவ்வாயினுடைய துறையில செயல்பட்டு கொண்டிருந்தால், சுக்கிரனுடைய துறை, சுக்கிரன் கூட உச்சகுருவோடு சேர்ந்திருக்க போகிறார். அவர் உங்களுக்கு ராஜ யோகாதிபதி. துணிக்கடை, சாப்பாட்டு கடை, இந்த வண்டி வாகனம் எடுத்து டிராவல்ஸ் நடத்துபவர்கள், ஒப்பனை கலைஞர்கள், பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. உண்மையில் ஒரே வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கும்பராசிக்காரர்களுக்கு துன்பமே இல்லாத அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. ராசிநாதனை உச்சகுரு பார்த்து விட்டார். கடவுளின் கருணை, குருவினுடைய அருள் காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் உங்கள் வாழ்வில் பாய இருக்கிறது. மஞ்சள் நிறம் குரு, தங்கம் குரு, சொல்லிக் கொடுப்பவர்கள் குரு, வாழை மரம் குரு, தானியங்கள்ல கொண்ட கடலை குரு, ஆசிரியர்கள் குரு, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன் குரு, சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவன் குரு, ஒரு நாட்டினுடைய உயர் அதிகாரி, ஒரு பிரசிடென்ட், ஒரு நாட்டினுடைய தலைவன் குரு. அதாவது இது போன்ற குரு அமைப்புகளை நீங்கள் பாசிட்டிவாக இயக்குகிற போது குருவின் பலத்தை வாங்கி கொள்ள முடியும். கருப்பு, கரி, நீலம் இந்த 2 கலர்களையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். கருப்பும் கரி நீளமும் சனியினுடைய கலர். சனி பகவான் தடை, தாமதம், தோல்வி இது போன்ற அமைப்புகளை தருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முடிந்த வரைக்கும் ஆடைகள் அணிகிற போது கருப்பு, கரி, நீலம் இந்த 2ஐயும் பயன்படுத்த வேண்டாம். கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போது ஒரு தடவை நேரடியாக சென்று குலதெய்வத்தை பார்த்து விட்டு வாருங்கள். இருக்கிற சின்ன சின்ன தடைகள் எல்லாமே விலகிவிடும். வாழ்த்துக்கள்.
2026 ஜூன் மாதம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.